இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடிணையற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து இயேசு பிறப்பினால் உண்டான 7 நற்செய்தி என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். வசனம் சொல்கிறது, கலாத்தியர் 4:5 காலம் நிறைவேறின போது ஸ்திரீனிடத்திற்கு பிறந்தவரும் நியாய பிரமாணத்திற்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஸ்திரீனிடத்தில் பிறந்தவர், அவர் தேவகுமாரன், பரலோகத்திலிருந்து வந்தவர், வானத்தில் இறங்கின ஜீவ அப்பம், தேவனால் அனுப்பப்பட்டவர் என்றெல்லாம் சொல்லி வேதம் சொல்கிறது. இங்கே ஆதியாகமத்திலே நாம் பார்த்தோம் என்றால், இந்த உலகத்தில் மனிதனை தேவன் படைக்கிறார், ஆணும் பெண்ணுமாக படைக்கிறார். அந்த அவர்களுக்கு ஒரு ஏதேன் தோட்டத்தை உருவாக்கி அங்கே அநேக அவர்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கொடுக்கிறார். விருட்சங்கள் நன்மை தீமை அறியத்தக்க கனிகளை தோட்டத்தின் நடுவில் அதை புசிக்க கூடாது என்று சொல்கிறார். சொல்ல அந்த புசித்த நாளிலே சாகவே சாவா என்று சொல்லி அவர்கள் சொல்கிறார், சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. இந்த நிமித்தம் வசனம் சொல்கிறது, ஆதியாகமம் 3:17 கர்த்தர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பா என்று அங்க போடப்பட்டிருக்கிறது. இப்போ ஆதாமின் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கிறது பாருங்க. அந்த சாபம், இதன் விளைவாக அவர்கள் செய்த கீழ்ப்படியாமையினாலே இந்த உலகம் சாபமானது. இந்த சாபத்தை அந்த சாபத்திலிருந்து விடுவிக்க தான் கர்த்தராகிய இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். 1 கொரிந்தியர் 15:47 முந்தின மனுஷன் பூமியில் இருந்து உண்டான மண்ணானவன், 2ஆம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். அப்போ இந்த உலகத்துல தேவன் ஒரு மனிதனை உருவாக்கி அவனை மண்ணினால் உருவாக்குறார். அவர் அழகா உருவாக்கி அவர் ஜீவ சுவாசத்தை கொடுத்து ரொம்ப அருமையா எல்லாத்தையும் இந்த உலகத்துல எல்லாத்தையும் கொடுக்கிறார். ஆனால் அவர்கள் கீழ்ப்படியல. ஆனால் இங்க வசனம் சொல்கிறது, பிந்தினவர் யாருன்னா வானத்தில் இருந்து இறங்கின கர்த்தர். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆதாமுக்கு பதிலாக இந்த உலகத்திற்கு வந்தது இன்னும் சொல்கிறது. ரோமர் 1:5 மாம்சத்தின்படி தாவீதின் சன்னதியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதனென்றும் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார் என்று சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஸ்திரீயின் வித்து. அங்கே ஆதியாகமத்துல போடப்பட்டிருக்கல, ஆதியாகமம் 3:15 உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார் என்று போடப்பட்டிருக்கிறது. இந்த தீர்க்க தரிசனம் அவனுடைய பிறப்பினால் நிறைவேறி அவர் இந்த உலகத்திற்கு வந்து அந்த ஆதாம் ஏவாள் செய்த பாவத்தினால் கீழ்ப்படியினால் வந்த அந்த சாபத்தை நீக்க இந்த உலகத்திற்கு வந்தார். அவர் ஸ்திரீயின் வித்து என்று சொல்லி அங்கே வேதாகம் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. மார்க் 6:3 அவன் தச்சன் அல்லவா, மரியாளுடைய குமாரன் அல்லவா என்று சொல்லி அங்க போடப்பட்டிருக்கு. இங்க யோசேப்பை அங்கே போடப்படவில்லை. அப்ப மரியாளுடைய குமாரன் அவர் ஸ்திரீயின் வித்து என்பதை அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. இன்னும் வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இயேசு சிலுவையில அறையப்பட்ட போது அங்கே இருந்த இரத்தத்தை எடுத்து அவர்கள் ஆராய்ச்சி செய்யும் போது அங்க அவருடைய இரத்தத்தை எடுக்கும்போது அங்கே கணக்கிட்டப்பட்ட குரோமோஸ் எண்ணிக்கை அந்த ஸ்திரீயின் வித்திலிருந்து எடுக்கப்பட்ட அதன் அளவும் சரியாக இருந்தது என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இது ஒரு சாத்தியம் இல்லாத அவருடைய பிறப்பு ஒரு
உலகத்துல ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து உருவான பிறப்பில்லை என்பது அது சான்றாக அவர்கள் காட்டுகிறார்கள். அவர் இந்த உலகத்திற்கு வந்ததே அவர் இந்த ஆதாம் ஏவாளால் உண்டாக்குன அந்த சாபத்தின் கட்டுகளை முறிக்க அவர் பிறந்திருக்கிறார். எவ்வளவு சந்தோஷம். அப்போ ஆதாமும் ஏவாளும் ஆண்டவரோடு உறவாடி கொண்டிருந்திருக்கிறாங்க. அவர் பிறக்கும் போது அவர் ஒவ்வொரு நாளும் சாயங்கால வேளையிலே அவரோடு உறவாடி கொண்டிருந்த அந்த உறவு தடைப்பட்டதா. அதன் பின்பதாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த பிறகு அந்த உறவாடுதல் நமக்குள்ள வந்திருக்கிறது. எவ்வளவு சந்தோஷம். ஆண்டவரோடு நம்ம பேச முடியுதுல்ல, அவர் நம்மோடு உறவாடுகிற தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு இந்த ஆண்டுடைய பிறப்பின் நற்செய்தி என்ன சொல்கிறது? அவர் நம்மோடு உறவாடுகிறவராய் இருக்கிறார். இந்த ஆதாம் ஏவாள் அவர்களுக்கு கீழ்ப்படியாமையால உண்டான சாபம், அதனால அவரோடு இருந்த உறவு துண்டிக்கப்பட்டது. ஆனால் கிறிஸ்துவின் பிறப்பின் நிமித்தம் அந்த உறவு நம்மோடு இணைகிறது. வசனம் சொல்கிறது இங்கே ரோமர் 5:14, இப்படி இருந்தும் மரணமானது ஆதாம் முதல் மோசே வரைக்கும் ஆதாமின் மீறுதலுக்கொப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் ஆண்டு கொண்டது. அந்த ஆதாம் பின்பு வந்தவருக்கு முன்னடையாளமானவன் என்று சொல்லி அங்க போடப்பட்டிருக்கிறது. ஆதாம் முன் அடையாளமானவனா இருக்கிறார். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பின் அடையாளம் உள்ளவராய் இருக்கிறார். நமக்காக அவர் வந்தார். அவர் வந்தது நிமித்தம் ஆண்டவரும் தேவனுக்கும் நமக்கும் உள்ள உறவாடுதல் நமக்குள்ளே உருவானது என்று சொல்லி நான் பார்க்கிறேன். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, இன்றைக்கு எங்களோடு பேசுங்க. ஆதாம் ஏவாளோடு பேசி உறவாடின அந்த உறவாடுதல் அது தடை பண்ணப்பட்டது. ஆனால் இன்றைக்கு எங்களோடு நீங்க பேசுகிற தேவனாய் இருக்கிற, இன்றைக்கும் உயிருள்ள தேவனாய் இருக்கிறீங்க. ஆதாமால் உண்டான அந்த மரணத்தை நீங்க ஜெயித்தீங்கன்னு நிச்சயத்தை நாங்க பெற்றுக்கொள்ளும். கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, ஸ்தோத்திரி. இந்த ஆண்டினுடைய பிறப்பின் செய்தியை நாங்க கேட்கிறோம். நீங்க எங்களோடு உறவாடுகிற தேவனாய் இருக்கிறீர்கள். அதை நாங்க உணர்கிறோம். நாங்க எல்லா சூழ்நிலைகள், எங்களுடைய பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தை, அவமானம், எல்லா காரியத்தையும் உம்மோடு பகிர்ந்து கொண்டு உம்மோடு உறவாடுகிற ஒரு அனுபவத்தை நாங்க பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. துதி கன மகிமை எல்லாம் ஏறடிக்கிறோம். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென்.